ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 155வது திருநாமா திருப்பெயர் மேதாய நமஹா. ஞாபக சக்தியாக உள்ள பகவான் யாரோ அவருக்கு நமஸ்காரம். பகவானுடைய ஒவ்வொரு விசேஷமான சக்திகள் தான் நம்ம கிட்டக்க ஒவ்வொரு இந்திரியங்கள்லையும் ஒவ்வொரு அந்தக்கரணம்னு சொல்லக்கூடிய உள் உறுப்புகள்னு என்னென்ன இருக்கோ வெளியில் உள்ள இதில் எல்லாத்தையும் இயங்கிறது. மேதைன்னு சொல்லி சொன்னால் ஒரு விஷயத்தை படித்து அதை புரிந்து சிந்தித்து அறிந்து தெளிந்து மனதில் பதித்து நினைவில் நிறுத்தி சரியான சந்தர்ப்பத்தில் திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வந்து வெளியிடுற சக்தி என்ன உண்டோ அந்த ஆற்றல், அதற்கு மேதைன்னு பேர். மேதைன்னு தான் மேதா சூக்தம்னு வேதமே அம்பாளை ஸ்துதிக்கிறது. மேதேன்னு சொல்கிறதான அந்த விசேஷ சக்தியோடு சேர்ந்ததுனால தான் பகவானுக்கு மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு பெயரும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வெறும் ஞாபக சக்தி அப்படின்னு மாத்திரம் இது இல்லாமல் இந்த எல்லா விதமான லட்சணங்களும் சேர்ந்து சரியான நேரத்தில் வெளிப்படுறதான விஷயம் என்ன உண்டோ அந்த ஞாபக சக்திக்கு அந்த ரூபமாக இருக்கிறதுனால இவருக்கே மேதா அப்படின்னு அந்த சக்திக்கு பேர். இவர் அந்த மேத ரூபமாகவே இருக்கிறதுனால விசேஷ ஞாபக சக்தியாக உள்ளவனுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு ஜென்மத்தில் மாத்திரம் நேற்று நடந்ததுன்னு இல்லை, பூர்வ ஜென்மங்கள் வரப்போகிறது நடக்கிறது முக்காலமும் உணர்ந்து அதை ஞாபகத்தில் வச்சு எந்தெந்த பிராணிகளுக்கு எந்தெந்த சமயத்தில் எந்த கர்மாக்களை ஊட்டணுமோ ரட்சிக்கணுமோ அதெல்லாம் பண்ணுறதுனால எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற மேதாரூபமாக இருக்கிறவர். தேவி மகாத்மியமும் மேதே சரஸ்வதி வரே பூதிபாப்ரவி தாமசி நியதேத்வம் பிரசீதேஷே நாராயணி நமோஸ்துதேன்னு சொல்லி எந்த உயிர்களிடத்திலே இந்த தேவியானவள் மேதா அப்படிங்கிற ரூபத்தோடு உரைகிறாளோன்னு சொல்லி அவளே சரஸ்வதி அவளே பூதி அப்படின்னு விசேஷமாக வர்ணிக்கிறது. அப்படி விசேஷமான மேதாரூபமாக இருக்கிற பகவானை தியானம் பண்ணால் நமக்கும் அந்த விசேஷ மேதை கிடைக்கும். அந்த மேதாரூபமாக உள்ளவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.